கரை இந்த படத்துக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி பயங்கரமான ஹைப் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஹைப்காக நிறைய பேர் இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்திருந்தது. முக்கியமா இந்த படத்துல ஹீரோயினுக்குலாம் ரொம்ப வெயிட்டான ரோல் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, படத்தை போய் பார்க்கலாம், நிறைய பேர் ரிவ்யூஸ்லாம் சொல்லியிருக்காங்களே, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா நிறைய முக்கியமான கதைகள்ல, அதாவது நிறைய முக்கியமான கதாபாத்திரத்துக்கு நிறைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. பட் அட் த சேம் டைம் ரொம்ப இழுவையா இழுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல மெயின் ஹைலைட்ஸ் என்ன, ஒரு சில டிராபேக்ஸ் என்ன, இந்த படம் வர்த்தா இல்லையா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபுல்லா பார்க்கணும். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ கரசாமி அப்படின்ற ஒரு வர வேண்டிய ஒரு படம் கரை அப்படின்ற மாதிரி ஷார்ட் ஃபார்மா வந்துருச்சு. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து நடிச்சிருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இட்லி கடைன்ற படத்துல நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த படம் மூலியமா அவருக்கு கன்ஃபார்மா ஒரு நேஷனல் அவார்டே கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஹைப் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து விக்னேஷ் ராஜா. இதுக்கு முன்னாடி வந்து போர் தொழில் அப்படின்ற ஒரு படம் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிமா இருந்துச்சு. ஸோ போர் தொழில் அளவுக்கு இந்த படம் இருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் தொழில வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. அடுத்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டே இருந்தது. ஸோ இந்த கரை படத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு, ஆனா ரொம்ப இழுத்துச்சோ அப்படின்ற மாதிரியும் இருந்தது. எதனாலன்னு பார்க்கும்போது இந்த படம் வந்து 2 hours 41 minutes வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப லேக் விட்டு இதே கான்செப்ட் தானேப்பா சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷயம் இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல ரொம்ப வெயிட்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா KS ரவிக்குமார். அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப பக்காவா இருந்துச்சு. தனுஷ்க்கு வந்து அப்பாவா வந்திருப்பாரு. ஸோ மமிதா பைஜு வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு வந்து வைஃபா வந்திருப்பாங்க. முக்கியமா MS பாஸ்கர், கருணாஸ், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் நடிச்சிருந்திருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து சூரஜா என்ட்ரி கொடுத்திருந்திருக்காரு. சூரஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூத் படத்தோட நம்ம ஹீரோஸோட அப்பா வந்திருப்பாரு பாத்தீங்களா. அந்த படத்துல வந்து ஒரு அப்பாவோட ரோல்லாம் வந்து ரொம்ப பக்காவா அது நரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவர் மலையாளி அப்படின்றதுனாலே அந்த படத்துல வந்து அதுக்கேத்த மாதிரி ஒரு மலையாளி பேக்கரி அந்த மாதிரி எல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபன் எலிமெண்டா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த படத்துல அவருக்கான ரோல் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் அவருக்கான ரோல் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக். ஸோ இதுக்கு முன்னாடி தனுஷும் ஜிவி பிரகாஷும் இணைந்து ஒரு நடிச்ச ஒரு படத்துல வந்து மியூசிக் கம்போசிஷன் கடைசியா வந்த ஒரு படம் வந்து அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல. பட் அதுக்கு சொன்ன ஒரு விஷயமும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும் படம், அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இதுவா இருக்கக்கூடாது, பேக் டு ஒரு ஃபார்ம் மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி அந்த படத்துல வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு ஹிட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீல்ஸ், அதுல வந்து எது ரொம்ப ஹைப் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு சில படங்கள் மட்டும் தான் பயங்கரமா ரீச் ஆகுது. ஓகே, இந்த படம் மூலியமா வந்து, அதாவது இந்த பாட்டு மூலியமா வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து லாஸ்ட் ஃபிலிம் இல்லை. ஸோ இந்த படத்துல வந்து ஹிட் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா ஹிட் ஆகும். தனுஷ்லாம் பாடியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு சில சாங்ஸ்லாம் வந்து ஜிவி பிரகாஷ் கம்போசிஷன்ல கம்பல்சரி நல்லா ஹிட் ஆகும். ஸோ சிம்பிளா சொல்லணும், இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது சுயநலமா இருந்த ஒரு பர்சன் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்து மக்கள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து அதே கஷ்டம் தானே நம்மளோட பேக்ரவுண்டும் பட்டுட்டு இருக்கோம், நம்ம ஏன் ஏதாச்சும் ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணி லாஸ்ட்ல அந்த கஷ்டத்தெல்லாம் போக்குறாரு. இதுதான் ஒரு சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா இதுதான் கதை. கைண்ட் ஆஃப் ஒரு பேங்க் ராபரி அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்கே என்ட்ரி வந்து ஒரு ராபரி பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு MLA வீட்டுல போய் இந்த படத்தை, அதாவது அந்த MLA வீட்டுல வந்து இருக்கிற காசெல்லாம் லவட்டிக்கிட்டு போற மாதிரி, அதாவது தனுஷும் அவனோட தம்பியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டுல இருந்து ஆட்டையை போடுறதான். ஸோ அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகும்போது தனுஷ் வந்து மாட்டிப்பாரு, தம்பி வந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. இந்த மாதிரி ஒரு சில விஷயம் தான் இருக்கும். ஸோ இந்த படத்துல முக்கியமான ஹைலைட்டான ஒரு சில பர்சன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா KS ரவிக்குமார். ஸோ ஸ்டார்டிங்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து வீட்டுல இருந்து ஓடி போயிட்டு இருப்பாரு. சின்ன வயசுல ஒரு 16 வயசுல வந்து வீட்டுல இருந்து ஓடி போயிட்டு இருப்பாரு. வீட்டுல இருக்க காசு, சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ எடுத்துட்டு போயிட்டு அப்படியாச்சும் ஏதாவது சந்தோஷமா இருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு ஃபெயிலியரை வந்து பாக்குறாரு. ஸோ அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு கன்ஃபார்மா ஒரு பிசினஸ் நம்மளாம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பக்காவா வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த திருட்டெல்லாம் நிறுத்திட்டு ஒரு பக்காவா வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பேங்க் கிட்ட போவாரு. பேங்க்ல வந்து எனக்கு ஒரு லோன் வேணும், நான் வந்து ஒரு தனியா ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி போயிருப்பாரு. ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் போகும்போது உங்களுக்கு கையில எந்த சொத்து கித்தெல்லாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க. அப்புறம் தான் வந்து அவருக்கு ஊர்ல இருக்க அந்த ஒரு 8 ஏக்கர் நிலம் வந்து ஞாபகம் வரும். ஸோ அவங்க அப்பா கிட்டலாம் அவ்வளோ வீராப்பா பேசலாம் போனாங்களே, அது எப்படி கேட்கறது அப்படி இப்படின்ற ஒரு மாதிரி ரொம்ப ட்ரம்பிள்டா இருப்பாங்க. ட்ரம்பிள்டா இருந்துட்டு சரி ஓகே நமக்கு காசு வேணும், நம்ம போய் கேட்கிறோம் அப்படின்ற ஒரு இதுல வந்து போய் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கதான் வந்து KS ரவிக்குமாரோட என்ட்ரி இருக்கும். ஸோ KS ரவிக்குமாரோட என்ட்ரியும் சரி, அவர் இருந்த போர்ஷன் வந்து ரொம்ப கம்மி தான். பட் அந்த ரொம்ப கம்மியா அந்த ஒரு போர்ஷன்லயுமே அவரு
ஓட இம்பாக்ட் வந்து பயங்கரமா பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது. முக்கியமா இந்த படத்துல ஒரு கேரக்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா MS பாஸ்கர். அதாவது நம்ம அவர் வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்ல பார்த்திருக்கோம். காமெடியா நிறைய பேர் பார்த்திருக்கோம். நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காரு அவரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ரொம்ப ஒரு சாமியார் மாதிரியும், அதுக்கப்புறம் ரொம்ப காமெடி மாதிரியும் அந்த மாதிரிலாம் பார்த்திருப்போம். பட் இப்போ இந்த படத்துல அவரோட கெட்டப்ல இருந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணி இது MS பாஸ்கரடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரோல் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அவர் நடிச்ச ஒரு போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான போர்ஷன். பட் அந்த கம்மியான ஒரு போர்ஷன்லயே ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கான்செப்டே வந்து ஸ்டார்டிங்ல எல்லாருமே என்ன சொல்லிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்ஃப் வார் இப்போ நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த வாரை பேஸ் பண்ணி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸ்டார்டிங் ஒரு சில கிளிம்ஸ் மட்டும் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பெட்ரோல் கடையில எல்லாம் வந்து பெட்ரோல் ஸ்டேஷன் எல்லாம் வந்து ஒரு 4-5 பேர் பெட்ரோலுக்காக சண்டை போடுறது, அந்த மாதிரி ஒரு சில கிளிம்ஸ் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்களே தவிர்த்து அந்த டைம்ல எடுத்த ஒரு படம், அந்த டைம்ல ஒரு விஷயம் அப்படின்லாம் ஒரு காமிக்கல. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படத்தோட நரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு, டெலிஃபோன்ஸ் பூத்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பேங்க் ராபரிங், அந்த பேங்க்லாம் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வச்சிருக்காங்க. முக்கியமா இந்த அம்பாசிடர் கார்லாம் பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் தான் வந்துச்சு. இப்பெல்லாம் எங்க அம்பாசிடர் கார் பாக்குறது, அதை பார்த்தாலே ஒரு விண்டேஜ் ஃபீல் வரும். ஸோ அந்த ஒரு காரை வச்சுதான் ராபரி எல்லாம் பண்ணிருப்பாங்க. முக்கியமா அந்த படத்துல ஒரு சீன் வரும். அந்த கார் வந்து அப்படி ஸ்வங்கி அப்படி பறந்துட்டு அப்படி இறங்கும். அந்த டைம்ல எல்லாம் பார்க்கும்போது அடடா அம்பாசிடர் கார் வா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இருக்கும், நல்லா இருக்கும் அந்த ஒரு சீன்லாம். முக்கியமா இந்த படத்துல வந்து இந்த படத்தோட ப்ரொமோஷனே ரொம்ப ஹைலைட்டா எப்படி கொடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, மமிதா பைஜு வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் கேரக்டர், டிஃப்ரெண்ட் கான்செப்ட், முக்கியமா ப்ரோஸ்தெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஹைலைட்டா பரவாயில்லப்பா அவங்களோட ஜானரே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு சில பேர்லாம் அந்த மமிதா பைஜு ஃபேன்ஸ் இதுக்குன்னே வந்து போய் பார்த்துருப்பாங்க. பட் அவங்களுக்குலாம் ஒரு பெரிய அமற்றமா போயிடுச்சு. ஸோ இந்த படத்துல ஒரு கேரக்டரை தூக்கிட்டா அந்த அளவுக்கு இம்பாக்டே இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் தான். ஜஸ்ட் சும்மா ஒரு ரோலை காமிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த ரோலை காமிச்சிருக்காங்க. அந்த ரோல் இல்லைனாலுமே ஜஸ்ட் வெறும் அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு போர்ஷனை மட்டும் காமிச்சிருந்தாலுமே அது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கும். ஓரளவுக்கு இல்லை, இந்த படத்தை எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெருசா இம்பாக்ட்லாம் இல்லை. ஸோ இந்த படம் வந்து டோட்டலா இவங்களோட நரேஷன், அதாவது நம்ம தனுஷ் சார் யூஸ் பண்ற நரேஷன்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேமா இருக்கு. இந்த அசுரன் படமா இருக்கட்டும், கர்ணனா இருக்கட்டும், கேப்டன் மில்லர், அதுக்கப்புறம் ராயன் கூட கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடுன்னு சொல்லிக்கலாம். பட் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே ஷேட்ல வருது அப்படின்னு சொல்லலாம். 2019 வந்து அசுரன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல ஒரு நாவல் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அந்த படத்தை. அதே மாதிரி வந்து 2021 கர்ணன் படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ்டிசம் பேஸ் பண்ணி, அதாவது ஒரு பதவியில இருந்தாங்கன்னா என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அவங்களோட ஆளுமையை எப்படி காட்டுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் நிலவரம் எப்படி இருக்கு, அவங்க கீழே எப்படி இருந்தா, அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சா என்ன மாதிரி நிலவரத்துல இருப்போம், அட் த சேம் டைம் நம்ம நாட்டு மக்கள் கிட்ட ஜாதி வாரியா நம்ம கீழே இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேப்டன் படத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சோஷியல் மெசேஜஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த கரை படத்துல இந்த படம் வந்து எப்படி காமிச்சிருக்காங்க, என்ன மாதிரி இருக்கு, அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல வந்து ஒரு பக்காவான ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேங்க் மூலியமா நடக்கிற நிறைய மோசடி, நிறைய பேர் வந்து காசுக்கு கஷ்டப்பட்டு பேங்க்ல போய் லோன் எடுப்பாங்க. அந்த லோன் மூலியமா அந்த காசை அடைக்க முடியாம வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டி அசலா அடைக்க முடியாம அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு ரொம்ப குட்டி குட்டியா போட்டிருப்பாங்க. நிறைய விஷயம் தெரியாம இருந்திருக்கும். நம்மளோட அஜித் சார் படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த துணிவு படத்துல வந்து அந்த பேங்க் ராபரி, அதுக்கு பேங்க் ராபரி இந்த சென்ஸ் அந்த பேங்க் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி காசு வாங்குறாங்க மக்கள்கிட்ட, என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு பெனால்ட்டின்னு காசு வாங்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் வந்து ஒரு சில நரேஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அதாவது விவசாயிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அதாவது ஒரு பேசிக் படிப்பு இல்லை அப்படின்ற போது ஜஸ்ட் பேங்க்காரங்க வந்து இது மூலியமா நீங்க காசு வாங்கிடலாமே அப்படின்னு நீங்க ஒரு பேப்பரை கொடுத்து சைன் போட்டு ஒரு ஆசை காட்டி காசை கொடுத்து அது இந்த காசு அடைக்க முடியாம எவ்வளவு பேர் அவஸ்தைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் தான். பட் இந்த படம் கொஞ்சம் அப்படியே இழுத்துச்சோ அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்மளால வந்து கணிக்க முடிஞ்சது இந்த படம் அடுத்தது இதுதானே சரி ஓகே அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. முக்கியமா இந்த படத்துல வந்து இந்த தனுஷோட படம் வந்து இந்த கத்தி அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த தேவர் மகன் அந்த படத்தோட அருவா அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு ராபரி நடக்கும். இந்த லாஸ்ட்ல நடக்கிற ஒரு சில 15 to 20 minutes வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்ம தனுஷ் சார் வந்து அந்த பேங்க்ல இருந்து அடுத்து இந்த பேங்க்ல இருந்து அந்த பேங்க்ல இருந்து அப்படியே காசு இது பண்ணிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. முக்கியமா இந்த படத்துல வந்து ஜெயராம் கேரக்டர், அவர்
கேரக்டர் நான் சொல்லவே மறந்துட்டேன் பாருங்களேன். ஜெயராம் கேரக்டர் வந்து எப்பவுமே ஒரு ஃபன்னி கேரக்டரா நான் வந்து பார்த்திருக்கேன். அவரோட இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் வந்து பக்காவா இருக்கும். அட் த சேம் டைம் கடைசியா வந்து அந்த பொன்னியின் செல்வன்ல பார்க்கும்போது ரொம்ப அந்த ஃபன்னி கேரக்டர் நரேஷன்ல பார்த்துதான் அந்த ஞாபகம் இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஈவலிசம் கலந்த மாதிரி ஒரு நரேஷன்ல இருந்திருக்கு ஜெயராமோட கேரக்டர். ஸோ இந்த படம் டோட்டலா வந்து பார்க்கலாமா வர்த்தா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கம்பல்சரி பார்க்கலாம். ஒரு வாட்டி நல்லா பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா ஒரு டைம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பட் 2வது டைம் 3வது டைம் அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் பார்க்க முடியாது. டு த ஹோல் சம்மா வந்து பாத்தீங்கன்னா படம் ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.